ஆஹ் என் பேர் நாராயணன், பேட்டில் படத்தோட இயக்குனர். இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா தண்டகாரண்யம் சொல்கிற படத்தோட அசிஸ்டன்ட் ரைட்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒன்வேன்னு ஒரு படம் வந்துச்சு, டைரக்டர் சக்திவேல் அவர் கூட வந்து என்னென்னா ஒரு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோடய டெபியூட் படம். ஃபஸ்ட் படத்தை இதை நான் இயக்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் ஜனவரியில் ஆரம்பித்து இப்போது இந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் கொண்டு வந்திருக்கோம். கம்மிங் 24th அன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில். பேட்டில் படம் வந்து என்னடா சொன்னால் ஒரு ரேப் கல்ச்சரை மையப்படுத்தின படம். பொதுவாக இப்போ ரேப் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து என்னென்னா அவங்க ஸ்பாட்டுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் அங்கே வந்து என்னென்னா ஒரு 1-to-1 பாடுவாங்க. அதுக்கு பேர் வந்து என்னென்னா ரேப் பேட்டில்னு சொல்லுவாங்க. அந்த ரேப் பேட்டிலில் வந்து என்னடான்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த பேட்டில்ன்ற வார்த்தையை. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சோஷியல் காஸ், ஒரு மிக முக்கியமான சமூக சிக்கலை இந்த படத்தில் வந்து நம்ம கையாளுறோம். அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுக்காக பேட்டில்ன்ற வார்த்தை ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து வந்து என்னென்னா பேட்டில் டைட்டில் வைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. ஆனால் தாசமகான் ட்ரெய்லர் காட்டும்போது தாசமகான் இடத்துல ரவுடியே இருக்கிற காட்டுற மாதிரி அங்கே ஒரு சிங்கர் வர மாதிரி ரவுடி இடத்த காட்டணும்னு அவசியமே கிடையாது. டேரக்டாக அந்த சிங்கரை எடுத்து அந்த மாதிரி இது எந்த லொக்கேஷன்ல எடுத்துறீங்க? இது யாராவது ஒரு ரேப் பாடகரை பற்றி முழுக்க முழுக்க உங்களோட கற்பனை? இது முழுக்க முழுக்க என்னோட கற்பனை தான். யாரையும் வந்து என்னென்னா ரெசம்பிள் பண்ணாத ஒரு கதாபாத்திரத்தை நான் எழுதியிருக்கேன். பொதுவாக வந்து என்னென்னா இப்போ எனக்கு தாஷமாகான் படத்தை பற்றி எனக்கு என்னென்னு தெரியாது. அதனுடைய விஷயத்தை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை. கல்லி பாய் படம் வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன், அதில் டவுட்டே இல்லை. அது வந்து என்னென்னா 8 மைல்ஸ் படத்தினுடைய ஒரு ஐடியாவாக அது இருந்துச்சு. நம்ம வந்து என்னென்னா கல்லிபாயை வந்து நம்ம பார்த்தாலும் கூட நான் எடுத்துக்கிட்ட பிளாட்ஃபார்ம் வந்து கல்லிபாய் ஒரு சப்ஜெக்டிவான பிரச்சனை மட்டும்தான் பேசும். ஒரு குடும்ப சிக்கலையும் அவன் ஏன் ரேப்பராக வரணும், அவனுக்கு ஒரு திறமை இருக்குது ரேப்பாக வரணுன்றது, அதை நான் வந்து வாழ்க்கையில் வளர்ந்து காட்டுவேன் அப்படின்னு வைராக்கியத்தோட ரேப்பராக வரக்கூடிய ஒரு இடம் தான் அந்த புள்ளி. ஆனால் நான் எடுத்துக்கிட்ட கதைக்களம் அப்படி கிடையாது. அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஒரு கலை மக்களுடைய பிரச்சனையை பேசணும், அதுலேருந்து ஒரு விடுதலையை வாங்கி தருவதற்கு வழிவகுக்கணும், அதுக்கு மக்களை வந்து விழிப்படைய செய்துன்னு சொன்னால் அந்த கலை அதுக்கு பயன்படணுன்றது தான் என்னுடைய ஐடியாவாக இருந்துச்சு. அதுக்கு தான் நான் வந்து இந்த ரேப்புன்ற பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டேன். ஹீரோ வந்து ஒரு அடித்தட்டு குடும்பத்தை சேர்ந்தவன். குறிப்பாக ஒரு ஹவுசிங் போர்டு, அந்த ஹவுசிங் போர்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடியிருப்பு, இதுதான் அவனுடைய வாழ்விடம். அது அந்த வாழ்விடத்தில் வந்து என்னென்னா அந்த மக்களுடைய எல்லா விஷயத்தையும் அவனும் அனுபவிச்சிருக்கிறான். அதில் வலி வேதனை எல்லாமே அவனுக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா இந்த வாழ்க்கையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணுன்ற எண்ணமும் அவனுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கும்போது இதில் என்ன சிக்கல்களை அவன் அனுபவிக்கிறான், அதில் இந்த சமூக சிக்கலும் சேரும்போது எப்படி அவன் வாழ்க்கையில் மாறான்றது தான் இந்த ரேப் மூலிமா. இது வந்து நான் ரேப் எடுத்துக்கிட்டதுக்கான காரணமே வந்து என்னென்னா ஒரு ரூட்டடாக இருக்குது தான். முக்கியமாக அது ரூட்டடாக இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனோம் சொன்னால் கானா வந்து நம்மளுக்கு இங்கே ரூட்டட். கானாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பாடும்போது கேட்டிங்கன்னா அவங்களுடைய வலி வேதனையை, காதலை, நட்பை, அவங்க அரசியலை எல்லாத்தையுமே அவங்க வந்து என்னன்னா அழகாக பிரதிபலிப்பாங்க கானா பாடகர்கள். அதே மாதிரி தான் இப்போ ரேப்பர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். அந்த எல்லா பாடல்களுமே அவங்க இது மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. தங்களுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய வேதனையை, காதலை, அன்பை எல்லாவற்றையுமே வந்து அந்த ரேப் மூலிமா அவங்க சொல்ல வராங்க இல்லைங்களா. இதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ இந்த கதாபாத்திரம் எங்கேருந்து வரும்னு சொன்னால் இங்கிருந்து தான் வர முடியும் அப்படின்றதான் யதார்த்தம். அங்கிருந்து அவனை கொண்டு வந்திருக்கேன். ஏன் ஹவுசிங் போர்டு, ஏன் ஸ்லம், எல்லாருமே அப்படிதான் தேர்ந்தெடுத்து போறாங்க. அது வந்து பார்க்கறது கனெக்ட் ஆகணும்னு பார்த்தீங்களா, இல்லை வேற ஒரு கலாச்சாரத்துலேருந்து ஒரு ரேப் கொண்டு வரலாம். கல்லிப்பாலேயே ஒரு ஸ்லம்ல இருந்து போற ஒருத்தர் தாஷமாகான் தமிழ் எது பார்த்தாலும் ஹவுசிங் போர்டு, வேசாப்பள்ளி, நார்த்து இங்கேருந்து தான் வருவாங்க, வேற எங்கேருந்து வர மாட்டாங்க. இல்லை, நான் வந்து நேரடியாகவே அதுக்கு பதில் சொல்கிறேன். என்னோட அரசியல் என்னன்றது இருக்குது. ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு அரசியல் இருக்குது, எனக்கும் ஒரு அரசியல் இருக்குது. என்னோட அரசியல் வந்து யாருடைய விடுதலையை மையப்படுத்துது, யாருடைய விழுமியங்களை முன்னிலைப்படுத்துதுன்றது எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது ஒரு இயக்குனராக. அதை தான் நான் வந்து பிரதிபலிக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி வந்து நான் கல்லிபாயில் வந்து அவன் அங்கேருந்து வருவான் இல்லைங்களா. ஆனால் அவன் கலாச்சாரம் மாறும் சில இடங்களில். இப்போது இந்த படத்தில் கூட வந்து பேட்டிலில் நம்ம ஹீரோ மட்டும்தான் அங்கேருந்து வருவாரே தவிர மற்ற அந்த பேட்டில் நடக்கிற இடத்துல பசங்க எல்லாருமே அதே ரூட்லேருந்து வந்திருக்க மாட்டாங்க. எல்லா தளங்கள்லையுமே வந்து அவங்க பாடக்கூடியவங்க, திறமை பெற்றவங்க இருக்காங்க சரிங்களா. ஆனால் நான் யாரை வெற்றியடைய செய்ய விரும்புகிறேன்,
நான் யாரை வென்றெடுக்க விரும்புகிறேன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நான் வந்து அங்கேருந்து கொண்டு வர விரும்புகிறேன். நான் இன்னொருத்தரை வந்து நானா பிஎம்டபிள்யூவில் போகிறவரை வந்து நான் வந்து ரேப்பராக காமிச்சிட முடியும் ஈஸியாக. அதை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுலாம் கிடையாது. அப்படிப்பட்டவங்க வந்து சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்காமே இல்லை, பண்ணியிருக்காங்க அவங்களும். ஆனால் அது எனக்கு வந்து முக்கியமாக படலை. யார் எழுந்துக்கணும், யார் தன்னை விடுதலை கோரணும் அப்படின்ற ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. பாடல் மூலயமா பிரச்சனையை பேசல. இந்த ஒரு ஆயுதமா பயன்படுத்தி எஸ் ஆமா நாம வந்து இன்னைக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்குற பிரச்சனை வந்து என்னடான்னா கல்வியும் சுகாதாரமும், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் தான் இன்னைக்கு பெரிய கமாடிட்டியாக மாறி ஒவ்வொரு சாமானிய மனிதனுடைய லைஃப்பை வந்து என்னன்னா அது வந்து ரொம்ப கூர்மையாக தாக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த விஷயத்தில் நான் அனுபவித்த, நான் கேள்விப்பட்ட, நான் ஆய்வு பண்ண சில விஷயங்களை வந்து என்னென்னா கல்வி சூழலில் நான் எடுத்து கையாண்டிருக்கேன். அதில் வந்து என்னென்னா நீ பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான மைய பொருள் ஒரு விஷயத்த பேசியிருக்கோம். அது என்னடா சொன்னால் தரம் என்ன, தரம்னா என்ன, தரம் கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போகிறோம். ஆனால் அந்த தரம் என்பது என்னன்றதே தெரியாமல் போயிட்டுருக்கும். அப்போ தரம் நம்ம முதல்ல தெரிஞ்சுங்க. எப்படி தரம், அது தரமானது எப்படி இருக்க முடியும் அந்த இடத்துல அப்படின்றது சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் இந்த படத்தில் வந்து பேசியிருக்கோம். கண்டிப்பாக மக்கள் வந்து அடுத்த நான் தரத்தை நோக்கி போகும்போது அந்த கேள்வி நினச்சிக்கிட்டு தான் போவாங்க இந்த படத்தை பார்த்தது பிறகு. இல்லை, இவங்க 2 பேர் காதல் தான் சரிங்களா? இந்த காதல் எதை விளைவித்ததுன்னு ஒன்று இருக்கு. அதுதான் ரொம்ப அழகான ஒரு அம்சமாக நம்ம இது பார்க்குறோம். காதல்னா வந்து லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரோல் மாடல் லவ்ஸ்ல நிறைய இருக்குது. அந்த காதல் தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான காதலை. நம்ம முன்னாடி வந்து நிறைய பாய்ஸ்ல அப்படிதான் வந்து கடைசியில பெரிய பெரிய டைரக்டர் டச் பண்ண இதுதான் காஸ்ட்லியா பண்ணிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் கீழே வந்து இறங்கி பண்றீங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த கதையை தாண்டி நிறைய டெக்னிக்கலா பயன்படுத்திருப்பாங்க. வசனமா இருக்கா எல்லாமே நீங்க இந்த ஆடியன்ஸ் உள்ள வரதுக்காக பேக் அண்ட் ரைட் வச்சிருக்கு. மற்றது என்னென்ன பண்ணிருக்கீங்க? இப்போ சமீபத்தில் நாங்கள் வெளியிட்ட ட்ரெய்லரே வந்து ரொம்ப அட்டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு நல்ல வரவேற்பை வந்து கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து பேச போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா எல்லாமே இருக்குதுல்ல, எதுவும் இல்லாமல் இல்லை. ரொம்ப அழகான காதல் இருக்குது, ஆக்ஷன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு விஷயத்தை பேச வராங்க, கதாபாத்திரங்களுடைய தேர்வு, இது எல்லாமே வந்து என்னென்னா பல பேர் பேசும்போது என்கிட்ட தான் சொன்னாங்க எல்லாமே கலவையாக இருக்குது அப்படி சொன்னாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல விரும்புவது என்ன சொன்னால், இது ஒரு ஜனரஞ்சகமான படம். இது அரசியல் விஷயங்களை பேசினாலுமே கூட, அரசியல்ன்றது என்னன்னா கல்வி அரசியலை சொல்கிறேன் நான் சரிங்களா? அந்த விஷயத்தை பேசினாலுமே கூட ரொம்ப ஜனரஞ்சகமாக அழகாக போகும் படம். ரொம்ப விறுவிறுப்பான திரைக்கதை கையாளப்பட்டிருக்கு. படம் போர் அடிக்கவே அடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையாக தான் இது அமைஞ்சிருக்கு. முனிஷ்காந்த் சார்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய பாணிலாம் உங்களுக்கு தெரியும். அவங்க என்னமா வந்து அதை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லா நடிகர்களுமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சுப்பிரமணிய சிவா சார் இருக்காரு. அவர் வந்து சமீபத்தில் எல்லா படங்களையுமே சுப்பிரமணிய சிவா சார் தவிர்த்துட்டு படமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சுப்பார். எல்லா படங்களும் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு மிக முக்கியமான வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ஸோ இவங்க எல்லாருமே வந்து தன்னோட பங்களிப்பு செலுத்தும் போது அந்த படம் வந்து எல்லா வகையிலுமே வந்து அது சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எனக்கு வந்து 25 வயசு பையன் தான் எனக்கு ஹீரோவாக தேவைப்பட்டான். இப்போ சில பேர் கேட்கலாம், இந்த மாதிரி தான் ஒரு ஹீரோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆய்வு பண்ணதில் இந்த வயசு பசங்க தான் எல்லாருமே ரேப் பாடிட்டு இருக்காங்க. நம்ம யூடியூப்ல எடுத்து திறந்து பார்த்தோன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவரோட சின்ன பசங்க தான் இருக்காங்க. அவ்வளோ அழகாக ரேப் பண்ணுறாங்க. நான் இந்த நேரத்தில் ரேப்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சமூகத்தை பிரதிபலிக்கிறாங்கன்றதுனால சரிங்களா? எல்லாரும் சின்ன பசங்களாக இருக்காங்க. 20 வயசு கீழே தான் இருக்காங்க, 22 வயசுக்கு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் யதார்த்தத்துக்கு நெருக்கமாக இருக்குன்றதுனால நான் அப்படி ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டேன். படம் பூரா வந்து அந்த ரேப் பின்னாடி, அதாவது நம்ம இதுல சொல்றோம்னு பார்த்தா பறையிடுவாங்க. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனாதான் பேர் பறை. எப்படி சொல்றீங்கன்னா அந்த கால படம் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிரச்சனைனா வந்திருக்காரா இந்த ரேப்லயே அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க.
அந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி படம் ஃபுல்லா சாங் மியூசிக்காவே. படத்தில் 6 பாடல் இடம்பெற்றிருக்குங்க. அதில் 4 பாடல்கள் ரேப் பாடல். ஒரு பாடல் காதல் பாடல் இருக்கும். அந்த காதல் பாடலில் கூட வந்து லவ் டுவேட் தான் அது. அதில் கூட வந்து என்னன்னா ரேப் ஸ்டைலில் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ரேப் வந்து என்னன்னா மிஸ் ஆகவே ஆகாது படத்தில். பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து என்னன்னா ரேப்பை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்போம். இதான் அதில். ஆனால் இசையமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நம்மளுக்கு 2 இசையமைப்பாளர்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் பண்ணிக்கிறார், பெட் ஜீவா. சாங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரேப் சாங்ஸ் நிறைய தேவைப்படுறதுனால மல்டிபிளாக நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து இது வரைக்கும் ரிலீஸ் வரைக்கும் ரொம்ப அழகாக தயாரித்து கொண்டு வந்து நிறுத்திருக்கக்கூடிய என்னுடைய தயாரிப்பாளர் கே பாஸ்கர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வர 24ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கூடிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்கள். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுற படமாக இந்த படம் அமைய போகுது. அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.